அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி முருகன் சகோதரத்தையும் சயின்ஸையும் அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு அதை உலக மக்கள் எல்லாருக்கும் தமிழ் மொழியில் கொண்டு சென்று உலக மக்கள் எல்லா இடத்திலும் தமிழ் பரவலாக செய்து சமத்துவத்தை கடவுளாக விளங்கினார் என்பதை விளக்கவே இந்த சிம்பல் இருக்கிறது. உலகில் முதல் சகோதரத்துவ சமத்துவத்தை முருகனை கொண்டு சென்றுள்ளார். அவர் ஏற்கனவே எப்படி ஓம் கான்செப்ட் பிரகாரம் அந்த அவருடைய மேப்பை ஓம் என்ற வடிவில் வைத்து அதன் நடுவில் செங்கோலாக இந்த அம்பு வைத்துள்ளார். இதுதான் அவர் இந்த ஓம் அடிப்படையில் தன்னுடைய எல்லைகளை உலகம் முழுக்க விரிவடைத்ததற்கு சிம்பலாக வைத்து அவருடைய மக்களுக்கு அடையாள சின்னமாக வைத்துள்ளார். இந்த இடங்களில் வாழ மக்கள்லாம் பாதுகாப்பாகவும் பயமின்றி வாழ அவர் வழிவகுத்தால் யாம் இருக்க பயம் என்பது ஓம் சிம்பலை வைத்து சொன்னார்கள். ஏற்கனவே நாம் இந்தியாவில் எப்படி அவர் விரிந்தார், இதற்கு பல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு. ஒரு சில இடத்துல போரிடுறார், ஒரு சில இடத்துல அவர்களை தன்னுடைய கீழ் ஆதிபுரி மன்னர்களாக வழி வைக்க செய்கிறார். இவர் பல ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி முருகன் சிறந்த போர் வீரனாக தெரிந்து இந்தியா முழுவதும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அதை நீங்கள் பார்க்குறீங்க. இதில் இருக்கிற ப்ரௌன் கலர் ஓஷேப்பில் இருக்கிற பார்டர் தான் அவருடைய இந்திய எல்லைகளாக இருந்தது. இதுவரைக்கும் இந்தியாவில் அவர் போரிட்டு பல யுக்திகளை கையாண்டு விரிவடைந்தார். அதற்கப்புறம் பார்த்தா முருகர் அப்படி ஸ்ட்ராட்டஜியை சயின்ஸு, அவருடைய டெக்னாலஜி, அதாவது விவசாயம், சித்தா, இது போன்ற பெரிய டெக்னாலஜி உலகம் முழுவதுள்ள மக்கள் அக்காலத்தில் ஒன்றும் நாகரிகம் அற்றிருந்தபோது இவர் இவ்வளோ பெரிய டெக்னாலஜி உலகம் முழுக்க கொண்டு சென்றபோது இவருக்கு அமோக வரவேற்பு இருந்தது. அதை இவர் தமிழ் மூலியமாக கொண்டு சென்றார். அப்படி அவர் எப்படி உலகம் முழுவதும் விரிவடைந்தார் என்பதுதான் இந்த ஓ ஷேப்பில் உங்களுக்கு காமித்திருக்கிறேன். இதிலும் இந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது உலகத்தில் ஒரு பார்டரு நேரடி கீழ் வச்சது. மீதி மறைமுக இருக்குதான் உங்களுக்கு கிரீன் கலர் காமிச்சிருப்பேன். அவருடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நேரடி ஆட்சி, மறைமுக ஆட்சி, இப்படி தான் வைத்திருந்தார். இதுதான் பிற்காலத்தில் எல்லா மன்னர்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. பிரிட்டிஷ்காரர் இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜி போட்டவர் வார் ஸ்ட்ராட்டஜி முருகன் அடித்து யாரும் இல்லைன்றது அக்காலத்தில் முருகன் புரு செய்துட்டார். இப்போ இவர் உலகம் முழுக்க எப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருந்தார் அப்படின்னு பார்க்கலாம். இவர் இந்தியா முழுக்க விரிவடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க விரிவடைந்த பிறகும் இவர் சயின்ஸ் டெக்னாலஜி விரிவடையும் போது பேரலாக போகிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருந்து அரபு நாடுகளுக்கு போகிறார், அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகிறார். அப்படியே இங்கிருந்து பர்மா கீழ் நோக்கி எக்ஸ்பெண்ட் ஆகிறார். ஆனால் இதில் அரபு நாடுகளுக்கு போயிட்டு சைனா வந்தார், பர்மாவில் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு அப்படியே போகிறது மிங்கிளாக தான் இது காமிச்சிருப்போம். இதில் 2 விதமாக எடுத்து, ஆனால் கிளாக் வைஸில் போவோம். கிளாக் வைஸில் எடுத்தால் ஃபஸ்ட்டு அரபு நாடுகள் சவுதி அரேபியா இவருடைய டெக்னாலஜி போகுது. 2வது எகிப்து, 3 ஈராக்கு, 4 ஈரானு, அதற்கப்புறம் சொமாலியா, சூடான், லிபியா, துருக்கி, இஸ்ரேல், சிரியா, ஜோர்டான், கஜகஸ்தான், உக்ரைன், ரஷ்யா, மங்கோலியா, சைனா, கொரியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், பாப்பா நியூகினியா, தாய்லாந்து, பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், மடகாஸ்கர், குமரிக்கண்டம், நியூசிலாந்து, பெரு, மடகாஸ்கர், மெக்சிகோ, ட்ரைனிடாட் டொபாக்கோ, சூரியனாம், இது போன்று ஐரோப்பிய நாடுகள், மேற்கு நாடுகளிலும் இவருடைய கலாச்சாரம் பரவுகிறது. ஸோ இந்த இடங்களில் இன்டைரக்ட் மெத்தட், அதாவது மறைமுக ஆட்சி இல்லை டெக்னாலஜி பேஸ்டு இவருடைய ஆட்சி இருந்தது. ஸோ இது எப்படி முருகன் இந்த சிவிலைசேஷன் பெற்ற மக்கள் பல சிவிலைசேஷனுக்காக உலகம் மூலம் படிப்பில் இருந்தார்கள் இந்த மேப்பில் தெரிஞ்சுக்கிறீங்க. இனி எப்படி முருகன் இங்கு இருந்தார் என்பது உங்களுக்கு சான்றுகள் வேண்டும் இல்லையா? அதற்கு அங்கே இருந்த கலாச்சாரம், பண்பாடு, டெக்னாலஜி முருகன் கொடுத்து தான் சான்றுகள். அதை பார்ப்போம். நான் முதலில் சவுதியை குறிப்பிட்டிருந்தேன். சவுதியில் முருகன் செல்கிறார். அங்கு அரபு நாடுகளில் கதீர் என்ற நேமில் அல் கதீர் என்ற பெயர்களை கொண்ட ஈவன் இஸ்லாம் உருவாவதற்கு முன்பே இருந்த கோயில்கள் உள்ளன. அது 3000 வருடங்கள் பழமையான கோயில் அல் கதீர் என்று இப்போ மாஸ்கா சொல்கிறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்து எகிப்து. இங்கு முருகனை ஆமூன் என்ற வடிவத்தில் வணங்குகிறார்கள்.
இந்த வடிவம் பாம்பு, மயில் மற்றும் ஆடு இவற்றை ஒருங்கிணைத்த உருவமாக வடிவமைத்துள்ளனர். இந்த ஆடு தலை அசமை என்னும் அரக்கியை உணர்த்தும் வண்ணம் உள்ளது. மேலும் எகிப்து மக்களின் பல கடவுள்கள் முருகனை பிரதிபலிக்கும் வண்ணமும் சிவனை பிரதிபலிக்கும் வண்ணம் உள்ளது. அடுத்து ஈரான். ஈராக்கு தான் சுமேரிய நாகரிகம் வளர்ந்த இடம். ஈக்குட்டிஸ் டைகர் நதிக்கரையில் இருந்த இடம். சுமேரிய மக்களின் இவன் முத்திரையில் கடவுள் பெயர் தாமோஸ் என்று இருக்கிறது. இது முருகனை உணர்த்த வண்ணம் இருக்கிறது. அந்த ஷேப்பை பார்த்தா இந்த நாணயங்களையும் முருகன் வண்ணம் பிரதிபலிக்கிறது. இங்குள்ள குர்திஸ்தான் பகுதி மக்கள் மேலிக் தாவூஸ் என்ற பெயரில் இவரை சப்த கன்னிகளுடன் வணங்குகிறார்கள். உலகம் முழுவதும் பழமையான யாசிடி காலண்டர், அதாவது 1764 வருடம் இதன் பிறகு தற்போது யூஸ் பண்ணுறாங்க. இங்கு 5000 வருடங்களுக்கு முன்பு, அதாவது கிமு பீரியடுக்கு கிட்ட யாசடிஸ், அதாவது யாசடிஸ்னா யா ப்ளஸ் சித், யா என்றால் சவுத் என்றும் சித் என்றால் சித்தா என்றும். அப்போது தெற்கில் சித்த மக்கள் என்ற பொருள் இவர்கள் யாசடிஸ் என்று அழைக்கிறார்கள். இவர்களும் சுமேரில் குடியேறி அங்குள்ள மக்களுடன் விவசாயம் மற்றும் பல விஷயங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இவர்கள் பிறகு ஆப்கான், ஈரான் போன்ற பகுதியில் முன்னேறி அப்படியே இந்தியா வந்திருக்கிறார்கள். இந்த கலாச்சாரம் இதை உணர்த்துகிறது. இவர்களின் மொழியை வேதிக் மொழியை ஒத்து இருக்கிறது. இந்த ஜாதி முறை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். இவர்கள் வழிபாட்டில் மயில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. மேலும் முருகனின் மலைக்கோடான் என்ற பெயர் மருவி இங்கு மேலிக், மாலிக் என்று பொதுவாக சொல்கிறார்கள். இந்த மாலிக் என்ற வார்த்தை அரபு நாடுகள் எல்லாம் பரவதற்கு இதிலிருந்து வந்தது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சொமாலியா, சூடான், லிபியா போன்ற ஆப்பிரிக்க கண்டங்களிலும் முருகனை வழிபடுகிறார்கள். அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இதை பிரதிபலிக்கிறது. லிபியாவில் உள்ள மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அங்கே போகும்போது அவர்களுடைய கலாச்சாரம் நம்மை போன்று வடிவமைப்பில் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். மேலும் துருக்கியில் தான் மனுவனுடைய மக்கள் சென்று அடைந்ததாக வாழ்ந்ததாக சொல்கிறார்கள். அப்போ அங்கேயும் இந்த கலாச்சாரம் இருக்குது. மேலும் இஸ்ரேல், சிரியா, ஜோர்டான் போன்ற பகுதிகளிலும் இவரை வணங்குகிறார்கள். அவருடைய கோயிலெல்லாம் இருக்கிறது. அதையடுத்து கசகஸ்தான், உக்ரைன் போன்ற பகுதியிலும் இவரை வழிபட்டுள்ளனர். உக்ரைன் இங்குள்ள பழங்கால மக்கள் சியாத்தீன்ஸ் எனப்படுகிறார்கள். இவர்கள் மற்றும் உக்ரைன் பிளாக் சி கடல் பகுதியில் வாழ்ந்த கிரேக்க காலனி குடிப்பு மக்களும் ஒன்றிணைந்து அவர்கள் வாழ்ந்த பகுதிகள் நம்முடைய தமிழர் பண்பாட்டை பிரதிக்க பண்ணும் உள்ளது. அப்படியே இந்த ஓடிவே கிளாக் வைஸ் அப்படியே மேலே போகும்போது ரஷ்யா வருது. இங்குள்ள பழங்குடியின மக்கள் ஒரு பகுதியின் சியாத்தின் மக்களாகவும் மற்ற பகுதி உக்ரைனிலிருந்து வந்த மக்களாகவும் உள்ளனர். இவர்களின் பண்பாடு நம் தமிழரை போன்றே உள்ளது. அடுத்து சைனா வருகிறது. சைனாவில் நிறைய இடங்களில் முருகன் சிலை காணப்படுகிறது. முருகனை போதி சத்துவ கந்தன் என்ற பெயரில் அந்த புத்த பீட்சுகளை, மடங்களையும் பாதுகாக்கும் கடவுளாக இவர்களை வணங்குகிறார்கள். இவரை புத்தரின் மடங்களை இவ்வாறு பாதுகாத்து வந்ததால் இவர் பல இடங்களில் போதிசத்துவ என்ற பெயரில் இவர் விளங்கினார். இந்த பழக்கத்தை இலங்கையில் இருக்கும் கதிர்காமா கோயிலிருந்து பார்த்து இவர்கள் பின்பற்றி இருக்கலாம் என கூறுகிறார்கள். இந்த பழக்கம் 1000 வருடங்களுக்கு மேலாக லுயாங் மொனாஸ்ட்ரியில் பின்பற்றப்படுகிறது. மேலும் கந்தன் அட் பைமா மொனாஸ்ட்ரியில் இந்த பழக்கம் உள்ளது. மேலும் பூட்டான், நேபாள் போன்ற பகுதிகளிலும் முருகனை காண முடிகிறது. பூட்டானில் டைகர் மலை பகுதியில் முருகனுடைய கோயில் தற்போதும் உள்ளது. அப்படியே நீங்கள் என்றால் கொரியா வருகிறது, ஜப்பான் வருகிறது, பிலிப்பைன்ஸ் வருகிறது. இந்த ஜப்பானில் முருகனை வணங்குகிறார்கள், பாப்பா நியூகினியில் வணங்குகிறார்கள், பிலிப்பைன்ஸில் வணங்கியிருக்கிறார்கள், கொரியாவில் வணங்கியிருக்கிறார்கள். அப்படியே நம் மேலே நோக்கி பயணித்து பர்மா வருகிறது. பர்மா ரோமில் தற்போது 2 முருகன் கோயில் உள்ளது. பர்மாவில் பழங்காலம் முதலே முருகனை வழிபட்டு வருகிறார்கள். அப்படியே அது கீழே இறங்கினால் இந்தோனேஷியா உள்ளது. இங்குள்ள பகுதியில் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் 16 மீட்டர் உயரமான முருகன் சிலையை வைத்துள்ளது. இது உலகின் 2வது பெரிய முருகன் சிலையாகும். இங்கு தைப்பூசம் விமர்சனமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் கம்போடியாவில் முருகனை கெமீர் கந்தன் என்று மயில் மேல் அமர்ந்த முருகன் வடிவத்தை வணங்குகிறார்கள். இந்தோனேஷியாவில் உள்ள வாசுகி கோயில் முருகனை வணங்குகிறார்கள். இவர்கள் இந்த வாசுகி பாம்பு முருகனை
வழிபட்டதாக நாக வழிபட்டு பின்பற்றிய முறைகளை பின்பற்றி இங்கு வணங்குகிறார்கள். மலேசியா, இங்குள்ள பாத்தா குகையில் இந்தும் இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இதை 277 படிகள் ஏறி செல்ல வேண்டும். இதன் அடிவாரத்தில் உலகத்திலே மிக உயரமான 42.7 மீட்டர் உயரம் கொண்ட முருகன் சிலை உள்ளது. இந்த சிலை 2006 திறந்து வைத்து வழிபாட்டிற்கு வந்தது. இங்கு 1892 இருந்தே தைப்பூச திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். இந்த தற்போதைய கோயிலினை 1891 தம்புசாமி என்பவர் கட்டினார். மேலும் மலேசியாவில் இப்போ என்னுமிடத்தில் கல்லுமலை முருகன் கோயில் உள்ளது. பெனாங்கில் தண்ணீர்மலை முருகன் கோயில் உள்ளது. மாலக்காவில் சன்னீசமலை என்ற முருகன் கோயில் உள்ளது. அதையடுத்து தாய்லாந்து, இங்குள்ள பாட்டியா சானச்சுரியில் ஆஃப் ட்ரூத் என்னும் இடத்தில் முருகன் பழைய வடிவங்களை வைத்துள்ளனர். மேலும் பல இடங்களில் தாய்லாந்தில் முருகனை வழிபட்டவர்கள் கோயிலும் உள்ளது. கம்போடியா, பாப்பா நியூகினியா, இதுபோன்று மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் முருகனை நிறைய வழிபட்டுள்ளார்கள். அப்படி நாம் சென்றால் ஆஸ்திரேலியா அடைகிறோம். ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடி மக்கள் சிவனின் ஒத்தும் பல முருகனுடைய கோயில் பல கோயில் ஆஸ்திரேலியா உள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் உள்ள ஜெனோலன் குகையில் முருகனின் குறிப்புகளும் மேலும் அவர் கோரம்பேட்டத்தில் போரிட்ட கந்தப்புறம் நிகழ்வுகளும் உள்ளன. இது பழைய மிகவும் பழமையான கோயில்களாகும். அப்படி இந்த ஓமடத்தில் மேலே சென்றால் நாம் அண்டார்டிகா போகிறோம். அங்கே எதுவும் குறிப்புகள் கிடைக்கவில்லை. தென்னாப்பிரிக்கா, மடகாஸ்கர் போன்ற கோயில் வருன மொரிஷியஸ் வருகிறது. இந்த இடமெல்லாம் முருகனுடைய கோயில்கள் உள்ளன. மடகாஸ்கர் மக்கள் முருகனை மிகவும் போற்றி வணங்குகிறார்கள். அவருடைய கலாச்சாரம் தமிழில் ஒத்து இருக்கிறது. இங்கு முருகனை கிழக்கு ஆப்நாடில் உள்ள மக்கள் முருங்கு, முலுங்கு மற்றும் முருகு என்ற பெயரில் வணங்குகிறார்கள். இங்குள்ள 25 பழங்குடி மக்கள் இவரை தற்போது வணங்கி போற்றுகிறார்கள். வேல்முருகன் என்பவரால் 1897 கட்டப்பட்ட தற்போதைய சிவசுப்பிரமணிய கோயில் இங்கு மடகாஸ்கரில் உள்ளது. இது மொரிஷியஸில் இந்த கோயில் இருக்குது. இங்குள்ள மக்கள் தங்களின் மிகவும் புனித தலமாக 1897 கட்டப்பட்ட சிவசுப்பிரமணிய கோயில் உள்ளது. இது பழனியாக கருதுகிறார்கள். இந்த மக்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை பழனி சென்று வருவது தங்களுடைய வாழ்நாளின் கடமை என்று நினைக்கிறார்கள். அவ்வளவு மொரிஷியஸ் மக்கள் முருகனை வழிபடுகிறார்கள். குமரிக்கண்டம், ஸ்ரீலங்கா இந்த கோயிலெல்லாம் எவ்வாறு முருகன் ஆட்சி சென்று நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டோம். இங்குள்ள ஜாஃப்னாவில் நல்லூர் கந்தசாமி கோயில் 948 கிபியில் கட்டப்பட்டதாக சொல்கிறார்கள். ஸ்ரீலங்காவில் இதை புவனிகா பாகு என்கின்ற கோட்டு அரசின் மந்திரி தான் கட்டினார் என்று சொல்கிறார்கள். இந்த கதிர்காமத்தில் உள்ள முருகன் கோயில் தினைப்பயிரை மற்றும் சக்கரவள்ளி கிழங்கையும் பயிரிட்டுள்ள. எனவே இந்த கிழங்கை நியூசிலாந்து மற்றும் பெரு குமார் என்ற பெயரில் அழைக்கின்றனர். மேலும் பெரு மக்கள் மாய நகரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் நியூசிலாந்து சென்றும் அடைந்துள்ளார்கள். இந்த நியூசிலாந்து மக்கள் யார் என்றால் தென் அமெரிக்காவிலிருந்தும் பெருவிலிருந்தும் புலம்பெயர்ந்த மக்கள் ஈஸ்டர்லின் வழியே சென்றவர்கள்தான். அங்கு இவர்கள் பயிரிட்ட சக்கரவள்ளிகளை குமார் என்ற பெயரில் தற்போது நியூசிலாந்து அழைக்கிறார்கள். மேலும் அரபு நாடுகளில் முருகனை அல்கதிர் என்ற பெயரில் பச்சை நிற கடவுளாக வணங்குகிறார்கள். இதை நீங்கள் முஸ்லீம் தர்காவில் இப்பவும் காண முடிகிறது. முஸ்லீம் தர்காவில் எங்கே போனால் எங்கே சாமானியில் பச்சை நிறம் போத்தி இருப்பார்கள், கொடிகள் பச்சை நிறப்பார்கள். அங்கே இருக்கும் மக்களும் பச்சை நிற ஆடைகளை அணிந்திருப்பார்கள். இதெல்லாம் முருகன் வழியாக வந்த சம்பிரதாயம் தான். இவரை கடவுளின் தூதர் மற்றும் கடவுளை பாதுகாப்பான் மற்றும் அதன் சூட்சமங்களை கற்றுத்தருபவன் என்று இவரை இங்கு இந்த பச்சை நிறத்தில் வணங்குகிறார்கள். மேலும் இயற்கை விவசாயத்தை கற்றிருந்தால் அவரை போற்றி வணங்குகிறார்கள். மேலும் இந்த கதிர்கள் என்ற பெயரை மருவி காதரா என்றும் பிறகு கதிர் என்றும் மாறி அதை அல்கதிர் என்ற பெயரில் இங்கு முருகனை வணங்கியுள்ளனர் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இதை நிரூபிக்கும் வண்ணம் கதிர்காமர் கோயிலின் அருகில் அல் கதிர் என்ற பெயரில் மசூதி தற்போது உள்ளது. இதற்கு சான்று குரானிலும் உள்ளது. அதில் மோசஸ் அல்கதிரை ஞானம் பெறுவதற்காக தேடி சென்றார். அவர்கள் இருவரும் இரு கடல்கள் கூடும் இடத்தில் சந்தித்தனர் என்று இந்த கதிர்காம பகுதியுடன் ஒத்துப்போகிறது. எனவே தான் இந்த மசூதி அமைந்துள்ளது. அதை உணர்த்த வண்ணமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஈரான் மலைப்பகுதியில் 3000 வருடங்கள் பழமை வாய்ந்த அல் கதிர் மசூதி கோம் பகுதியில் உள்ளது.
மேலும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் டெட் சீக்கு எதிரே உள்ள ஒரு மலைப்பகுதியின் கும்ரான் குகை உள்ளது. இது முருகன் குமாரா என்ற பெயர் மருவி கும்ரான் என்னும் பெயரில் உள்ளது. இந்த இடத்தில் தான் சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறார்கள். மேலும் அல்கதிர் என்ற மசூதி உஸ்பெகிஸ்தானில் உள்ளது. அந்த இடத்தின் பெயர் சாமர்கண்ட், அதாவது கந்தனை மறுபடி அந்த இடத்தின் பெயர் சாமர்கண்ட் சொல்லுகிறார். மேலும் ஸ்ப்ரிங் சீசன் போது திருவிழாக்கள் கொண்டாடுவார்கள். அது பிப்ரவரி முதல்ல வரும் அந்த திருவிழா. அந்த சமயத்தில் எல்லாரும் பச்சை நிறம் உடை உணர்த்தி முருகனையும் அந்த பச்சை நிற உடையில் அலங்கரித்து அம்பாலையும் பச்சை நிற உடையில் வடிவமைத்து அந்த அம்பாலை பச்சைமை என்ற பெயரில் அலங்காரம் செய்து வழிபட்டனர். இந்த பச்சையம்மன் மற்றும் சப்த கன்னிகள் முருகன் பச்சை நிறத்தில் உள்ள கடவுள் எல்லாம் அருண்மனையில் உள்ளது. இதை தர்காவில் இப்பவும் காண முடியாது. எனவே தான் இந்த பச்சை அம்மன் மற்றும் பச்சை நிறத்தில் முருகனை இந்த சாமர்கண்ட் பகுதியில் கடவுளாக பாவித்து இந்த சாமா என்ற சண்டை என்ற பொருள், அதனுடன் கண்ட் என்பது கந்தனை குறிக்கிறது. எனவே இங்கு போர் புரியும் கடவுளாக முருகனை சாமர்கந்த் என்று குறிப்பிடுகிறார்கள். அல்கதிர் பகுதியிலும் ஈராக் மொசூலில் செமெங்டாங் பகுதியில் உள்ளது. ஜெருசலம் மவுண்டில் அல்கதிர் டோம் டெம்பிள் இன்றும் உள்ளது. இவ்வாறு உலகம் முழுவதும் பல இடங்களில் முருகன் கோயில் பறந்து விரிந்து இருக்கிறது, கலாச்சாரம் உள்ளது. இவ்வாறு பறந்து விரிந்த முருகனை அவர் பெயர்களை கொண்டே எந்தெந்த இடத்தில் வாழ்ந்தார் என்ற ஒரு காலகட்டத்தை எடுக்கலாம். அவருடைய சிவிலைசேஷன் மெத்தட் ஸ்ப்ரெட் பண்ணதை கொண்டே எந்தெந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் இந்த 10 சிவிலைசேஷன் சென்றிருந்தது என்பதை கொண்டு அந்த காலகட்டத்தை எடுக்கலாம். உலகில் உள்ள 10 முதன்மை நாகரிகங்கள் செழித்து வளர முருகனே அதுக்கு வித்திட்டார் என்பதை எப்படி என்பதை வரும் காலையில் பார்க்கலாம். அப்போது முருகன் அவருடைய குழந்தை பருவத்தில் கர்நாடகாவில் முதல் தோன்றுகிறார். அது ஆதி சுப்பிரமணியன் டெம்பிள் என்று சொல்கிறார்கள். அங்கே அவர் 5000 வருடங்கள் பழமையான கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட ஹிஸ்ட்ரி பழமையான கோயில். ஸோ முதன்மையான கோயில் அங்கே பார்க்கிறோம். அப்படியே கேரளாவில் பார்க்கிறோம். அப்போது முருகனை குழந்தை பருவத்தில் கேரளா மற்றும் கர்நாடகத்தில் பார்த்தார்கள். ஆனால் அங்கு சுப்பிரமணியன் என்ற பேரில் அவர் அழைத்தார்கள். அப்படியே முருகன் போரிடும்போது மேல் நோக்கி ஆந்திரா போகிறாரு. ஆந்திராவில் போகும்போது அவர் டீனேஜில் இருக்கிறனால அங்கே அவர் குமாரர் என்ற பேரில் அழைக்கிறார்கள். அப்படியே முருகன் திருச்செந்தூர் தனது படைப்பறவை ரெடி பண்ணிட்டு பத்மசுரோட சண்டை போட்டு இலங்கை போய் சண்டை போட்டு அது கீழே போய் சண்டை போகிறார் குமரி கண்டத்தில். அப்போ அந்த இடத்துல ஒரு டீனேஜ் ஆகி நல்ல ஒரு குமார பருவத்தை அடைந்ததால் அப்படியே அங்கிருந்து அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கும் பொழுதே கேரளா மற்றும் உலக நாடுகளின் அரபு நாடுகள் செல்கிறார். அதே சமயத்தில் அந்த இதில் பரவுகிறது. எனவே அந்த சமயத்தில் முருகனை கண்டவர்கள் குமாரா என்ற பெயரிலும் கயிர் என்ற பெயரிலும் அவர் பேர் பரவுகிறது. இவ்வாறு அவர் பேர் பரவி கொண்டிருக்க அவர் சைனாவில் விரிவடைகிறார். அப்பொழுது தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் செல்கிறார். இவ்வாறு அந்த இடங்களில் இருந்த பேரை வைத்து கலாச்சாரத்தை வைத்து அந்த காலத்தை கணக்க முடியும். இவ்வாறு முருகன் தனது மனைவியில் தத்தந்த ராஜ்யங்களை தென்னிந்தியாவில் ஆட்சி புரிய தனிமையில் தனது படைப்படைகளுடன் முருகன் இமயமலை மற்றும் வட இந்திய பகுதியில் சென்றதால் அங்கு கார்த்திகை என்ற பெயர் அளிக்கிறார். எனவே ஒவ்வொரு பேரிலும் ஒரு கருத்து உள்ளது.